சொல்ற? எனக்கே இந்த கல்யாணத்துல விருப்பம் சீதா, சந்தோஷப்படுற விஷயம். கல்யாணத்துக்கு முன்னாடியே ஒரு பிரச்சனைனா அந்த பையன் ஓடி போறான். நீ சொல்றது ஒரு விதத்துல சரிதான் சீதா. இந்த சத்யா பிரச்சனையில எங்க வீட்ல எல்லார்கிட்டயுமே நான் இப்பவும் நிக்கிறாரு. நம்ம குடும்பத்துக்காக பிரச்சனையிலயும் கூட இருக்கிற ஆள் தான் புருஷனா வரணும். சரி, சத்யா விஷயம் என்னாச்சு? அத்தை நல்லது நினைக்கிறவங்களா அவங்க? சரி, 5 லட்சம் வரைக்கும் செலவாகும்னு சொல்றாரு. ஏதாவது பண்ணிதானே ஆகணும். சரி, நான் அத்தை வாபஸ் வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்களா? 5 லட்சம் ரூபாய் செலவாகும்னு சொல்றாங்களாமா? 5 லட்சத்துக்கு வார்த்தையை ஏத்துக்கதான் நினைப்பாரு. அவர் பணத்துக்காக அங்க இங்கன்னு ஒண்ணு பாக்கலாம். ராமத்து சொல்லுமுத்து, லோன் முடிகிற ஸ்டேஜ்ல தான் இருக்கு. இப்ப திரும்ப பணம் வேணும்னு கேட்க கொஞ்சம் அதிகமா தேவைப்படுது சார். உடனே என் பொழப்பே அதில் தான் சார் இருக்கு. தாரெல்லாம் விற்க முடியாது சார். ரூபாய் கொடுத்தீங்கன்னா உதவியா இருக்கும் சார். ஏம்பா, 2 லட்சம் அதிகமா இருக்கு. 1 அதெல்லாம் எனக்கு எந்த சந்தேகமும் இல்ல. ஆனா வாங்கின கடனை கட்டாம விட்டுற மாட்டேன் சார். இல்ல சார், என் மேல நம்பிக்கை வச்சு கொடுக்குறீங்க. உங்க மேல நம்பிக்கை. என்னடா யோசிக்கிற? இல்ல மீன் தரணும். இப்போதைக்கு 25,000 ரூபாய் பணம் கையில இருக்கு. இதை வச்சுக்க. ஒரு தடவை அதெல்லாம் கட்டியாச்சு. கார்டியோ கட்டணும்ல. நீ டிராபிக் போலீஸ் மாதிரி கேள்வி எல்லாம் கேட்டுட்டு இருக்காத. இந்த புடி, நான் என்னால இப்ப முடிஞ்சது இவ்வளவுதான். டேய், நான் எதிர்பார்க்காம நீ கொடுத்துருக்கேன்னு கேட்டுக்கிறேன். பண்ணிட்டேன். அப்படியாங்க? ஆமா. சரிங்க. இந்தாங்க, இதுல 7,000 ரூபாய் இருக்கு. மிஷினை ஏத்திக்கலாமா? இந்த மிஷினை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு அப்பா ஞாபகம் தான். வேலை செய்வாரு. வர்றவங்க கிட்ட எல்லாம் சிரிச்சு சிரிச்சு. எனக்கும் தான் மனசே இல்ல. ஆனா பணம் தேவைப்படுது. அண்ணா பார்த்து பொறுமையா இருங்க. அண்ணா மிஷினை கருமிஷன் ஏத்திட்டு இருக்காங்க. அவங்க காசு கொடுத்து வாங்க. பணம் ரெடி பண்ணாங்க. இன்னும் பணம் தேவைப்படுது. அதான். பரவாயில்ல மாப்பிள்ள, இது இல்லன்னா அவர் நமக்கு இப்ப சத்யாவோட வாழ்க்கை தானே முக்கியம். மிஷினை கீழே சொல்லுங்க. ஏங்க வேண்டாங்க, வாங்க. எல்லாம் தானே அந்த காசை நான் கொடுக்குறேங்க. கீழே இருக்க சொல்லுங்க. எப்படிப்பா? இது சாதாரண மிஷின் மட்டும் இல்லைங்க. என் மாமனாருக்கு இதெல்லாம் விற்கிற ஐடியா எங்களுக்கு இல்ல. எப்படிங்க மாமா, சத்யாவோட லைஃப காப்பாத்த நீங்க கடனை கேட்டு பின்ன என்னால சுமக்கணும். அத்தை, நான் பாரமால எதையும் பார்க்கல. என்ன கஷ்டம் வந்தாலும் இதை மட்டும் செய்யாதீங்க. அதெல்லாம் பாத்துக்கலாமேனா? சீதா, அந்த இதுல செயின் எல்லாம் வச்ச பணம் இருக்கு. அதுக்கு தான் சொல்றேன், வெறும் பொருளுங்கிறது வேற. ஆனா ஒருத்தவங்க சீதாவோட சம்பளம்னு சேர்த்து 1,50,000. என்னால முடிஞ்சதை நானும் செய்யணும்ல. கொடுத்தது 150. என்கிட்ட ஒரு இன்னும் 1,32,000 ரூபாய் வேணுமாமா? நானும் வரேம்மா. சரி சீதா. இதோட 65,000 ரூபாய் இருக்கு. நீங்க காருக்கு வாங்க. அப்படின்னா மொத்தம் கொஞ்சம் பணம் இருக்குல்ல, அதையும் எடுத்துக்கலாம். வண்டியை விற்கணும்னு சொல்ற? அப்படி பார்த்தா என் காரை வித்துருக்க. ஆறாலையும் தான் நம்ம பொழப்ப ஓடிட்டு இருக்குது. அதை இப்ப விற்கணுமா? இதுவும் விதை நெல்ல விற்கிறதும் ஒண்ணுதான். அப்படிலாம் பண்ணக்கூடாது. என்னங்க? இல்ல, நீங்க இதை எவ்வளவு ஆசையா வாங்கிட்டு வந்தீங்கன்னு எனக்கு. இங்க வா. அப்ப என்ன 2 பேரும் தூங்கிட்டு இருந்தீங்க? இல்லப்பா. சரிங்க. இந்த குழந்தைகளா இருக்கும்போது என் கஷ்டம் உங்களுக்கு எல்லாம். எனக்கு நடக்கிறதெல்லாம் 15,000 ரூபாய் பணம் இருக்கு. வச்சுக்க. வெயிடா வேணாம். ரொம்ப நன்றி மாமா. ஒரு 2-3 நாள் டைம் கொடுங்க சார். மிச்சம் இல்ல, சிறுக சிறுக சேர்த்த எல்லா பணத்தையும் கொண்டு வந்திருக்கோம் சார். நான் எப்படியாவது மீதி பணத்தையும் புரட்டி கொடுத்துறேன் சார். எப்படியாவது காப்பாத்துங்க சார். அது மட்டும் போதும் சார். பரவாயில்லப்பா, பணம் கம்மி. சார், என் தம்பியை காப்பாத்திட முடியும்ல சார்? என் அம்மா தான் கேஸ வாப்பா. இல்ல சார், அவங்கள பத்தி உங்களுக்கு தெரியல. என்ன எப்படி சார் பண்ண வைப்பீங்க? என்ன நம்புங்க சார். உங்களை மட்டும் தான் சார் நம்பி இருக்கும். வசதியும் இல்ல, மனசுல தெம்பும் இல்ல சார். எப்படி நம்பி வந்தவங்கள நான் கைவிட மாட்டேன். என் வேலை சார், பணம் கம்மியா இருக்கே, பரவாயில்லையா? அவனை பார்த்தா பணம் விசாரிச்சேன் சார். அவங்க வீட்டுல 2 பணக்கார கொஞ்சம் மணி மைண்டட் தான் சார் அவங்க. அப்ப வேண்டாம், நம்ம அங்க போவோம். வா.
வந்திருக்காங்க. என்ன தேடி யார் வரப்போறா? உள்ள வாங்க. வாங்க உட்காருங்க. இல்லங்க, உங்க மருமக மீனா வீட்டு சைடு. முதல்ல நீங்க உட்காருங்க. கேஸ் கொடுக்காம என்ன செய்வாங்க? போச்சு. என் வீட்டுக்காரு ஒரு ஏமாளி. எல்லாம் கூட்டிட்டு வந்துட்டாரு. பண்றேன்னு என் வீட்டுக்காரரு அந்த வீட்டுல இருக்கிற ஒரு பொண்ணை எத்தனையோ வழி இருக்கு. கல்யாணம் பண்ணி அது ஒண்ணு இருக்கணும்னு சொல்றேன். இங்க இருந்து எல்லாத்தையுமே சுருட்டிட்டு போலான்னு தான் பாப்பா. திருடனுக்கெல்லாம் வக்காலத்து வாங்காதீங்க. பையன் ஜெயிலுக்கு போறதுனால உங்களுக்கு என்ன லாபம் இருக்கு? நாங்க நிக்காது. ஜட்ஜும் அந்த பையனோட வயசு அஃபென்ஸ் தான். முதல் தடவை குற்றம் பண்ணிருக்கான். அந்த இல்ல போடாம வெளியே அனுப்புவாங்க. இப்படி அந்த கோவத்துல அவன் பண்ணிட்டான். அதுக்கு அதெல்லாம் ஜட்ஜ் கணக்குல எடுத்துக்குவாங்க. 1 மாசம் இல்ல 2 மாசம் ரிமாண்ட் பண்ணுவாங்க, அவ்வளவுதான். அவன் ஜெயிலுக்கு வாபஸ் வாங்கினா மட்டும் எனக்கு என்ன லாபம் இருக்கு?